ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்ன மக்கள் இந்த சகோதரியை தொட்டியம்புலியில் சந்தித்தோம். வாங்க, எதற்காக தமிழக அரசு விழிப்புணர்வு கொடுக்குறாங்கன்ட்டு கேட்போம். வாங்க, எங்கேருந்துமா நீங்கள் வர்றியா? நாங்கள் ராஜாமடம் ஹாஸ்பிட்டலேருந்து வரோம் சார். சரி, எதற்காக விழிப்புணர்வு இது? இது டெங்கு ஃபீவர் சர்வே, டெங்குக்காக நாங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். டெங்கு சுரத்துக்காகவா? டெங்கு ஃபீவர். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இது மழை தண்ணி இல்லாதாம பார்த்துக்க சொல்லுவோம். ஏரியாவுக்கு வந்தாக்கா கேட்போம், உங்ககிட்ட யாருக்கும் ஜுரம் ஃபீவர் அம்மா எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்க வீட்டை சுற்றி பார்க்கணும், அவங்க வீட்டை சுற்றி கொட்டாங்கச்சி மழை தண்ணி தேங்கி நிற்காம பார்க்கணும். சரி, அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் கீழே குப்பரை கவுத்து வைக்கணும். அப்படி நாங்கள் அந்த சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த கொட்டாங்குச்சி அந்த டயரு இந்த இதில் என்ன நீர் இருக்கும்போது அதன் மூலமாக தான் அந்த டெங்கு உற்பத்தி ஆகுதா? ஆமாம் சார், மழை தண்ணி நல்ல தண்ணியில் தான் அந்த கொசு வளரும். நல்ல தண்ணி தான் வளருமா? நல்ல தண்ணியில் தான் வளரும். இது மழை தண்ணியில் நம்ம வச்சிருக்கிற தொட்டி இது மாதிரி ஒரு வாரம் தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அந்த டெங்கு புழு கண்டிப்பாக அதில் உருவாகும். சரி, அதனால அந்த தண்ணியை அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணிக்க நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த வீட்டில் பார்க்குறீல்ல, இந்த வீட்டை பார்த்துட்டு வந்தீங்க, என்ன நீங்கள் கேட்டீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்ககிட்ட கேட்டால் யாருக்கும் ஃபீவர் எதுவும் இருக்கானுன்னு. அவங்க இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஃபீவர் எப்படி வருதுன்னா ஒரு டெங்கு கொசுனால தான் வருது. டெங்கு கொசுனால தான் வருது? ஆமாம், அந்த கொசுனால தான் வருது. கொசு கடிக்கிறதுனால தான் டெங்கு ஃபீவர் வரும். இந்த கொசு எப்படி வருதுன்னா அந்த மாதிரி நல்ல தண்ணியில் வளருது தான். அது மழை தண்ணியெல்லாம் தேங்கி இருந்துச்சுன்னா அதில் இருக்கும் அந்த கொசு. உலகத்திலே மிக கொடிய உயிரினம் சிங்கம், புலி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும். டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கொசு தான் உலகத்திலே கொடிய உயிரினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணுக்கு தெரியாத கொசுவை சொல்றாங்க. ஆமா சார். சரி, அது எப்படின்னா சிங்கம், புலி அதனால ஆயிரக்கணக்கான பேர் தான் இறப்பாங்க. ஆனா இந்த கொசுனால 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க சார். இது முன் அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இதில் எங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்களா? சொல்லுவாங்க சார். எங்கள் சாரு இருக்காங்க, தலைமை அதிகாரி. யாரு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? வட்டார சுகாதார அலுவலகர்னு சொல்லிட்டு அண்ணாதுரை சார், அவங்க தான் எங்களுக்கு சார். அவங்க தலைமை அதிகாரி. அவங்க தலைமை அதிகாரியாக இருக்காங்க. தாமரங்கோட்டை பிஹெச்சி. ஓ சரி. ஆமாம் சார். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு போடுவாங்க. இன்னைக்கு ராஜாமடம் பிஹெச்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். சரி, டெங்கு ஃபீவர் தாண்டி எந்தெந்த ஏரியாவுக்கு போயிருக்கீங்க? எதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 43 பட்டுக்கோட்டை 43 ஊராட்சிங்க போவோம் சார். 43 ஊராட்சிக்கு போவீங்க? எல்லா ஏரியாவும் போவோம் சார் நாங்கள். அந்த கொசு கொசுனால தான் அந்த டெங்கு ஃபீவர் வர்றது. இதில் ரொம்ப கொடிய கொசு உயிர்கொல்லி கொசுனா 3 விதமான கொசுவை சொல்லுவாங்க. ஒன்று அனோப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அது மலேரியா காய்ச்சலை கொண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அனோப்ளஸ்? ஆமாம். ரெண்டாவது கியூலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது யானைக்கால் நோய் வரும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. மூணாவது இந்த ஏடிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வைரஸ் தான் டெங்கு ஃபீவர் சிக்கன் குனியா கொண்டு வர்றது. ஏடிஎஸ்? ஆமாம், அது பெண் கொசுன்னு தான் சொல்கிறாங்க. பெண் கொசு? ஆமாம், பெண் கொசு. இதில் ஆண் கொசு பெண் கொசுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பெண் கொசு தான் மனித உடம்புல உள்ள ரத்தத்தை உரியும். ஆண் கொசு தாவரத்தில் உறிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதை கட்டுப்படுத்த வழிகள் எதுவும் சொல்லி கொடுப்பீங்களா? அங்கே உள்ள ஆய்வு பொறியல்ல நம்ம வீட்டில் சுகாதாரமாக இருந்தாலே அது ஓரளவுக்கு அது வராமல் நம்ம தடுக்கலாம். ஆனால் அந்த கொசு நல்ல தண்ணியில் வளர்றதுனால நம்ம வீட்டில் நம்ம வீட்டை சுற்றி வேஸ்ட்டு பொருள் அது மாதிரி பட்டாங்கச்சி டயர் இதெல்லாம் போடக்கூடாது. அதில் மழை பெஞ்ச தண்ணியை தான் இருந்தாக்கா அதை ரிமூவ் பண்ணணும் உடனே அப்படிங்கிறது தான் சார். இது தமிழக அரசினுடைய நீங்கள் நிரந்தர பணியாளரா இல்லை? இல்லை சார், நாங்கள் தற்காலிக பணியாளர். தற்காலிக பணியாளர் தான். ஆமாம் சார். சரிம்மா, உங்களோட எத்தனை டீம் இருக்காங்க? நாங்கள் 20 பேர் பார்த்தோம். 2 டீமாக பார்த்தோம். அறிகுறிகள் எப்படிம்மா நமக்கு தென்படும்? அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்களா? சொல்லியிருக்காங்க சார். சொல்லுங்கள். வார வாரம் எங்கள் சார் மீட்டிங்லாம் போடுவாங்க. எங்கள் தலைமை அதிகாரி அவங்க அண்ணாதுரை சார் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கீழே ஹெச்ஐன்னு சொல்லிட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 7 ஏரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. எந்தெந்த ஏரியாவுக்கு உள்ளவங்க அவங்களும் கூப்பிட்டு வாரத்தில் இந்த மாதிரி மழை காலம் நேரத்துலலாம் வாரத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போட்டு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் 15 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. சொல்லும்போது இந்த டெங்கோட அறிகுறி ஃபீவர் வந்தால் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சாதான் சொல்கிறேன். இது ஃபீவர் 104 105 டிகிரி வரைக்கும் ஃபீவர் வரும்னு சொல்கிறாங்க. அதோட கண் வலி, தலைவலி, ஹெட் பெயின் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மூட்டு வலி அதிகமாக இருக்கும். அதோட முதுகுக்கு பின்னாடி முதுகு
முதுகு பின்னாடி வலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணல் வலி வந்து கண்ணெல்லாம் அந்த இதில் நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண் வந்து சில பேருக்கு முகத்தில் வந்து தடிப்பு வரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2வது வகை வந்து நம்ம உடம்புல வந்து ரத்த அணுக்களை குறைக்கும், தட்டணுக்களை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டணுக்களை குறைக்கும் போது ஈரல், நுரையீரல், இதிலெல்லாம் வந்து மூட்டு இதிலெல்லாம் வந்து ரத்த கசிவை ஏற்படுத்தும். தட்டணுக்களின் எண்ணிக்கை குறையும் போது ரத்த கசிவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதில் 3வது வகையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து உடம்பு கை காலெல்லாம் சில்லிட்டு போகும் அப்படின்னு சொல்லி சுவாசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அது மாதிரி நம்ம நாடி துடிப்பு குறையும், ரத்த இழப்பு ஏற்பட்டு உயிர் போகிற நிலைமைக்கு கூட அது கொண்ட போய் ஆபத்தில் முடியும். இதை சரியாக கவனிக்காமல் விட்டாக்க நாடி துடிப்பு குறைஞ்சி ரத்த அழுத்தம் அதிகமாகி ரத்தப்போக்கு அதிகமாகி உயிர் போகிற நிலைமையில் கூட கொண்ட போய் ஆபத்தான நிலையில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த கொசுனால் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பது அந்த சகோதரி சொல்கிறத நம்ம கேட்டு, அதே போல் நம்ம வீடுகளை மற்றும் அருகாமையில் உள்ள இடங்களில் நம்ம வந்து நீர் இல்லாமல் சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுமாறு நம்ம சமூக நல சார்பாகவும் அதிநல சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதை நான் வந்து பொதுத்தளவில் நான் பயன்படுத்திக்கிறேம்மா.